ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான முக்கியமான வீடியோவில் இருக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இலக்கண குறிப்பு கண்டிப்பாக இதிலேருந்து நம்மளுக்கு கொஷின் வரப்போகுது. இதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸு அல்லது இந்த வார்த்தைகள் தான் வரும் அப்படின்னு தெரிந்தெடுத்து செலக்ட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனால் போதும். லாஸ்ட் இயர் இதே பிடிஎஃபை லாஸ்ட் இயர் பசங்களுக்கு நான் கொடுத்தேன். இதில் இருந்து தான் பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்துச்சு. அதே தான் இந்த தடவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப வருத்தப்படுவீங்க. இந்த ஒரு பிடிஎஃப்ல இருக்க அனைத்து இலக்கண குறிப்புகளையும் நீங்கள் படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா டெஃபினட்டாக சூப்பராக நீங்கள் மார்க் வாங்க போகிறீங்க. அதனால் இலக்கண குறிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் சூப்பர் டூப்பர் பிடிஎஃப். இந்த பிடிஎஃபோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, சார் வேதாந்த் சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் எதுவுமே வரல அப்படின்னு சொல்கிறீங்க. இன்கேஸ் உங்களுக்கு blank ஒயிட் ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா யூ ஜஸ்ட் செக் யுவர் டவுன்லோட்ஸ். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அஃபிஷியல் சைட்டில் வரப்போ நீங்கள் உங்களை ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் blank ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா அவ்வளோதான், உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ பண்புத்தொகை, இந்த வார்த்தைகள் எல்லாமே அப்படின்னா பண்புத்தொகை. இது பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சாரே எந்த சாரே இவ்வளோ வார்த்தைகள் இருந்தபடியில் எப்படி நான் அதை படித்து முடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏன்னா அவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது எக்கச்சக்கமாக, இவ்வளோத்தையும் படிக்கணும். ரைட்டா? இது கீழே பார்த்தீங்கன்னா ரூல்ஸ். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இந்த வார்த்தை வந்தால் இதுதான் அப்படிங்கிறதுக்கே இங்கே நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன். இது எப்படி படிக்கலாம்? அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான வார்த்தைகள் இருக்கக்கூடியது பண்புத்தொகை, அடுத்த வினைத்தொகை, தொழிற்பெயர், வினையால் அணையும் பெயர், அடுக்கு தொடர், அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் வரைக்கும் தான். அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான வார்த்தைகள் தான் இருக்கும். ஸோ அப்போ பண்புத்தொகை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். என்ன க்ளூ வேர்டுங்கிறது உங்களுக்கே தெரியும். நான் சொல்லணுமா? நான் சொல்லவே தேவையில்லை, நீங்களே சொல்லிடுவீங்க. தொழில் பெயர் அப்படின்னா அது என்ன சொல்கிறது, ஒரு செயலை குறித்து இருக்கக்கூடியது. அந்த மாதிரி வினைத்தொகைனா அது ஒரு வினையை கொண்டு இருக்கக்கூடியது. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும். அப்போ இந்த வேர்டை ஒரு 5 தடவை இந்த பிடிஎஃபை ஓப்பன் பண்ணி 5 தடவை அந்த வார்த்தையை படிங்க. இது வினைத்தொகை அப்படின்னு போட்டு அதில் என்னென்ன வார்த்தைகள் இருக்குது? காய்நல், தாழ்கடல், வயங்குமொழி, வளர்த்தல், வளர்தளம், விரிகடல் அப்படின்னு என்ன பண்ணுங்க, ஒரு 2 தடவைக்கு 3 தடவை 5 தடவை வேண்டாம், நான் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன், 5 டைம்ஸ் இந்த வார்த்தைக்கு இதுதான் அப்படின்ட்டு. ஓகே, என்னென்ன வார்த்தைலாம் படித்தோம்? this one. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா வினைத்தொகை, காய்நல், தாழ்கடல், வயங்குமொழி, வளர்த்தளம், விரிகடல். காய்நல், அதுக்கப்புறம் தாழ்கடல் பார்த்துக்கலாம். தாழ்கடல், வயங்குமொழி, வளர்த்தல், விரிகடல், இப்படி. அப்போ இதை மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம். இல்லை சார் எனக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரியும் சார், நான் பக்காவாக படிச்சிருவேன் அப்படின்னா நேராக கீழே வாங்க. வெளிப்படையாக வந்தால் என்ன, மறைவுந்தான் வந்தால் என்ன, எது என்னென்ன இங்கே எல்லாம் கொடுத்தாச்சு. அப்போ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். ஒன்று ரூல்ஸ் பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க தெரியணும், இல்லை வேர்ட்ஸை மனப்பாடம் பண்ண தெரியணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று. சரியா? இன்கேஸ் மேலே இருக்க வேர்ட் வரல அப்படின்னா இது யூஸ் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் ஆல்வேஸ் ஸ்டிக் ஆன் டு திஸ் ரூல்ஸ். ஸோ ரூல்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, இந்த ஃபார்முலாவில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா மேலே என்ன கொஷின் எப்படி கொடுத்தாலும் ஈஸியாக எழுதிடலாம். ஆனால் ஷுவருங்க, நீங்கள் ரொம்ப தைரியமாக போகலாம். 90% தைரியமாக போகலாம் மேலே இருக்கிறது நம்பி. அதுலேருந்து கண்டிப்பாக வார்த்தைகள் வந்துடும். ரைட்டா? அந்த மீதி இருக்க 10%, ஏன்னா நம்மளுக்கு தமிழ் கொஷின் பேப்பரில் ஏதோ ஒரு கண்டென்ட் எப்பயுமே கஷ்டமாக இருக்கும். ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். பட் ஒன் வேர்ட்ஸோ அல்லது இந்த இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பு இலக்கணம், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சில வார்த்தைகளில் ஏதாவது ஒன்று கடினமாக இருக்கும். அதில் மாட்டிக்கிட்டா அதான் அந்த 10%. அதனால் என்ன அப்படின்னா கீழே இருக்க ரூல்ஸையும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் டெஃபினட்டாக படிச்சுக்கோங்க. ரைட்டா? 2 பக்கம் தான், ஒரு பேஜ் தான். இந்த பக்கத்தில் 3 லைன் தான் இருக்குது. ரைட்டா? ஸோ இந்த ஒரு பக்கம் மட்டும் படிக்க மாட்டோமா, நம்ம ஒரே ஒரு பக்கம் அழகாக படிச்சிடலாம். ரூல்ஸை அல்லது வேர்ட்ஸ் ரெண்டையுமே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா 1/4 மணி நேரம், நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வருது. 1/4 மணி நேரம் நீங்கள் ஒரு பிடிஎஃப் படிச்சிங்கன்னா போதும். தாராளமாக செம்மையாக மாசாக சூப்பராக வேறு லெவலில் பயங்கரமாக நீங்கள் படிச்சிடலாம். ஸோ நம்மளால் முடியாட்டி வேறு யாரால் முடியும்? இதை விட அதிகமாக என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல பசங்களா. ஸோ அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். ஸோ டெஃபினட்டாக பார்த்துக்கோங்க. இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? தேங்க்யூ பசங்களா. பாய், see you.